அதிமுக ஒரு கெட்டு போன கட்சிங்க. எது கெட்டு போன கட்சியா? பதறாதீங்க அப்படின்னு ஒருத்தர் வாய் தவறி சொல்லிட்டாரு. ஆமா, யார் அவரு? அதிமுகவின் பழம்பெரும் மூத்த நிர்வாகியான தம்பிதுரை அவர்கள் தான் செய்தியாளர் சந்திப்பில், ஏங்க இப்போ அதிமுக நிறைய பிளவுபட்டுருச்சு, அதுக்குள்ளே நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது, செங்கோட்டையன் அவர்களை கூட கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டார் பொதுச் செயலாளர், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் கட்சிக்கு முக்கியம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அந்த எல்லாமே இங்கே இருக்குது. எங்களுக்கு வழிகாட்டி யாருன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் நல்ல தலைவருங்க, சிறந்த முறையில் செயல்படுறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் கேட்போம், வேற யாரோட பேச்சையும் கேட்க மாட்டோம். வேற யாரோ எப்படி போனால் எங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு அவர் வழிகாட்டுவார், அதன்படி நாங்கள் போவோம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு தம்பிதுரை அவர்கள். ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு கட்சியிலும், அது திமுகவாக இருக்கட்டும், அது அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியும் கட்டுப்பாடு என்பது தேவை. அந்த கட்டுப்பாட்டை, இந்த கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே, அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவது தான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வழிநடத்துபவர், சிறப்பாக வழிநடத்துபவர் பழனிசாமி அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற முடிவு தான் சரியான முடிவாக நான் கருதுகின்றேன். அதன் வழியில் தான் ஆட்சியும் அமையும். கூட்டணி கட்சிகள் பற்றி எப்படி வருகிறார்கள் என்பது அவரவருடைய எண்ணங்களாக இருக்கட்டும். எங்களுடைய எண்ணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், இரட்டை இலை சின்னம், இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கையை, தமிழ் மொழியை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி வருவோம். அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த பிரிஞ்சு போன கட்சியெல்லாம் திரும்பி ஒன்றா சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும்னு பாஜக ஒரு கட்டளை போட்டாங்கன்னு வைங்களேன், அதிமுக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு, அதிமுக ஒரு கெட்டு போன கட்சி. எது கெட்டு போன கட்சியாக தானே யோசிக்கிறீங்க? இல்லைங்க, அவர் டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிட்டாரு, கட்டுக்கோப்பான கட்சியை அப்படி சொல்லிட்டார். கட்டுக்கோப்பான கட்சி அதிமுக. அது வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து, அண்ணா காலத்துலேருந்து, அப்புறம் ஜெயலலிதா உருவாக்கி, இப்பெல்லாம் பல பேர் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக உருவாக்கி வச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு வேத வாக்கு, அவர் சொல்கிறத நாங்கள் செய்வோம் அப்படின்னு மறுபடியும் எடப்பாடி அவர்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு தம்பிதுரை அவர்கள். எங்க அதிமுக பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுப்போடான கட்டமைத்தான் இருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். இதில் எந்தவிதான கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்த கட்டுக்கோப்புக்கு, இந்த கடமைக்கு ஏற்ப இந்த அண்ணா சொன்னாரே, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடுடன் செயல்படுவது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது நாங்கள், என்னை போன்ற தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆணைக்கும் அந்த இயக்கத்தினுடைய ஜனநாயகத்துக்கு ஏற்பவும் கட்டுப்பட்டு செயல்படுகின்றோம். மற்றவர்களை பற்றி நான் கருத்துக்கள் சொல்ல எதுவும்